ஹாய் காய்ஸ். ஆரம்பமே கொஞ்சம் அமக்கலமா தான் இருக்கு. சரி ஓகே. போதும் போதும் உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்டு முடிச்சுட்டேன். ரொம்ப கொடூரமா இருக்கு. காது குடுத்து கேட்க முடியல. எவ்வளோ திட்டணுமோ அவ்வளோ தூரம் திட்டி முடிச்சிருப்பீங்க. ஸ்டில் இன்னமும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்ல. சரி ஆகல. இருந்தாலும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப டேஸ் வந்து வெயிட் பண்ண வச்சுட்டேன். எப்படி எடுத்துட்டு போறேன்னு தெரியல. எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாய்ஸை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டோரியை மட்டும் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஐ ஹோப் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நம்புகிறேன். திட்டின வரைக்கும் போதும் ப்ளீஸ். ஓகேவா? ஓகேடா, லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஹாய் கைஸ், அன்னியங்காரமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே ஒன் ஷாட்டோட ஃபைனல் பாட்டு தான்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, ஜேகே உங்கள்கிட்ட ஹாஷான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்திருப்பான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். அட் த சேம் டைம் சோமி ஜேகே ஹேண்டை பிடிச்சிட்டு டாப் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். அவளே ரொம்ப டென்ஸ்டாக இருந்திருப்பா இவன் உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணதை பார்த்து. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி கன்டினியூ பண்ணிக்கலாம். முட்டாள் முட்டாள், மூஞ்சி மோகர கட்டிங் பாரு. என்னடா பார்க்குற, அப்படியே ஓங்கி விடும் வச்சன்னு வச்சுக்கோ. சோமி, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம என்கிட்ட கோவப்பட்டு இருக்க? ஜெக்கி, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. இருக்கிற கோத்துல பலன்னு அரைஞ்சிருவேன். என்னடா, என்ன இல்லை என்னன்னு நானும் கேட்குறேன். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்படி நீ சோமி ஏன்டி இப்படி கத்துற? நீ கம்முன்னு வாயை மூடிட்டு இருவி, இல்லைன்னா நான் உன்னை ஏதாச்சும் சொல்லி விட்டுறேன். இவன் சொன்ன வார்த்தையை என்னால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணை எனக்கே ஹர்ட் ஆகுதுன்னா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படா நீ அப்படி யோசிக்காம சொன்ன? சோமியா, அதை நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். மற்றபடி 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 என்ன? அவளுக்கு என்ன வலிக்கவே வலிக்காதா? அவளுக்குலாம் அழுகையே வராதா? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன இப்போ நான் பண்ணதுதான் தப்பா? ஒத்துக்கிறேன், நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்க கூடாதான். அதுக்குன்னு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஜெக்கி, மரியாதையே வாய மூடிரு. என்ன உனக்கு பிரச்சனை? எப்போ பாரு அவளை தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூவிலே பார்த்து 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 அவள் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொன்னா என்ன தாண்டா அர்த்தம்? இல்லை என்னதான் அர்த்தம்னு கேட்குறேன். சுமி, உனக்கு தெரியல. அவன் என் சிஸ்டர் கிட்ட ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஜெக்கே. உனக்கு என்ன? பணத்தெல்லாம் காட்டி உன்கிட்ட அவள் ப்ரப்போஸ் பண்ணா நீ ஏற்றுக்கிட்டு வென்ற தாட்டில் அவள் இருக்கிறாங்கிறது தான் உன்னோட தாட்டு. அதென்னடா? அது சோமி. சயம், இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வா. என்ன என் மேல கோவப்படுற? மரியாதை மினுக்குன்னு வச்சுக்கோவேன். கண்ணு மொழி ரெண்டையும் மூண்டிடுவேன். சொல்லு, அன்னைக்கு யாரு உன்னை அடிச்சது? சோமி, இப்ப எதுக்கு நீ சேங்க கத்துற? ஜெகே, நீ வாய மூடு. மரியாதை சொல்லு, யாரு உன்னை அடிச்சது? அது திக்கி திணறன்னு வச்சுக்கோவேன். வாயில ஓங்கி ஒரு குத்து விட்டுறேன். மரியாதை சொல்லு, யாரு உன்னை அடிச்சது? சொல்றேன்டி, கையை உங்காதடி. சைமன் சார் தான் அடிச்சாரு. ஜேகே சயங்க பார்த்துக்கிட்டு நிக்கிறான். எதுக்கடி அடிச்சாரு? அது இப்ப நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல திங்ஸ் தேடுறா. போயிட்டு சோமிய பிடிக்கிறான். சொல்லு, எல்லாம் மண்டைய பொழந்துருவேன். சொல்லிடுறேன் ஜெகே, நான் தான் அன்னைக்கு கொஞ்சம் வாய விட்டுட்டேன். சைமன் சாரை பத்தி தப்பா பேசிட்டேன். அந்த கோவத்துல தான் அவங்க என்ன அடிச்சது. அது நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் ஜேகே. பாத்துக்கோ, தெரிஞ்சுக்கிட்டியா? ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அவளை நெக்லெக்ட் பண்ணனால அந்த கோவத்துல அவ எல்லாத்தையும் இப்படி பிஹேவ் பண்ற நீ தப்பாவே நினைச்சிட்டு இருந்தா யாரு என்னடா பண்ண முடியும்? சரி ஓகே, சயங் விஷயத்துல ஓகே. ஆனா உங்க எல்லாருக்குமே ஒர்க் கொடுத்து கஷ்டப்படுத்தினது, ஆஃபீஸ்ல இருக்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தின மாதிரி பேசுனது, அதெல்லாம் என்ன சொல்றது? அதுக்கு என்ன பதில்? ஜெக்கி, உனக்கு மண்டைய கலண்டிட்டு உள்ள ஏதாச்சும் லைட் அடிச்சுதான் பார்க்கணும், ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு. சோமி, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, அவளை நான் வேணான்னு சொன்ன கோவத்துலதான் அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ என் சிஸ்டருக்கு பிளாக் கார்டு கொடுத்துருக்கா தெரியுமா? என்னை பார்த்தா அவளுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ இவனை நல்லா கூட்டிட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்க்கலாமா? இவன் மண்டையில நிஜமாவே லைட் அடிச்சா கூட தெரியாது, ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். சோமி, பின்ன என்ன ஜெக்கி, உனக்கே தெரியும் நம்ம கிட்ட எவ்வளவு ஃபைல்ஸ் பெண்டிங், எத்தனை ப்ராஜெக்ட் பெண்டிங். ஆல்ரெடி நம்ம டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு, ஆனா நம்ம ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணல, ஃபைலு சப்மிட் பண்ணல. அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். நம்மள விடு, நமக்கு மேல இருக்க ஸ்டாஃப்ஸே நம்மள ப்ரெஷர் பண்றாங்க. ஓகே விடு, அவ ஒரு பாஸ். அவ பிளேஸ்ல இருந்து யோசிச்சு பாரு, அவளுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கணும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு.
அதனால தானே அவள் அப்படி பிஹேவ் பண்ணா. யாரா இருந்தாலும் ப்ரெஷர் போட்டு தான் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதே ஒயன் பண்ணா உனக்கு தப்பா படுதுல்ல? சொல்றா, சொல்லு. ஏய் சோமி, ஏன்டி கத்துற? கொஞ்சம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு சோமி அப்படியே கண்ட்ரோல் பண்றான். அவ அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு கொஞ்சம் காமெடி ஆயி, ஓகேடி நீ பாக்குறல்ல ஏய் விட்ரி, அவனும் ஏதோ டென்ஸ்டா இருந்திருப்பான்டி, விட்ரி. எப்- எப்படி எப்படி அவன் அப்படி சொன்னான்? அதுவும் ஒயனை பார்த்து. சரி இருட்டி பேசிக்கலாண்டி, அதுக்கு ஏன்டி நீ இவ்வளோ எமோஷனல் ஆகி கத்திட்டு இருக்க? ஓகே கையெடு சோமி. கையெடுறா. சொல்லு ஜேகே. ஒன்னதாண்டா, வாயை திறந்து பதில சொல்லு. இப்படி சடனா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சடனா கேட்டாவா? ரொம்ப நல்லா இருக்கு. சாரு மட்டும் சடன்னா எல்லாம் பேசுவாரா, சடன்னா கை நீட்டி அடிப்பாரா. கை நீட்டி, ஆமா, அதுக்கு வேற நான் என்ன கேட்கல. என்னடா ரைட்ஸ் இருக்கு உனக்கு? ஜேகே அப்படியே சோமியை பார்த்துட்டு இருக்கான். வீக்கு சயாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோமி கிட்டந்து தாட்டு போட்டுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. சொல்றா, என்ன ரைட்ஸ் இருக்கு? எதுக்கு ஒயன் அடிச்ச? அவ உங்க அம்மாவா? சொல்றா. சோமி, அது உன் அம்மாவா, உன் சிஸ்டரா, இல்லை உனக்கு தெரிஞ்ச பொண்ணா, உன் கூட ஃப்ரெண்டா இருந்த பொண்ணா, இல்லை நீ கட்டின பொண்டாட்டியா, இல்லை நீ லவ் பண்ண பொண்ணா, லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணாடா? யாருடா அவன் உனக்கு? என்ன தைரியத்துல நீ அவளை கை நீட்டி அடிச்ச? அது நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட ஜஸ்ட் அப்படியே பாயிண்ட் பண்றான். இங்கே கேட்டு பாரு, இங்கே தெரியும் உனக்கு. ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு அவளை வெறுக்கிறதுக்கு. நீ தான் நிறைய சொல்லுவியே. நல்லா கேட்டுக்க. உன்கிட்ட ஒயனை வெறுக்கிறதுக்கான இருக்கிற ரீசன் பத்தியா, அது எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஒருத்தவங்களை வெறுக்கிறதுக்கு நமக்கு சரியான ரீசன் தேவை. அது இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு அவங்கள வெறுக்கிறதுக்கான தகுதியே கிடையாது ஜேகே. அப்படி இருக்கும்போது நீ அவளை கை நீட்டி அடிச்சிருக்க. சோமி சோமி ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? என்னடா ப்ளீஸ்? சோமி பூதுண்டி விட்ரி. பின்ன என்ன இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு அவனை அடிச்சா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட குத்திக்கிறா. ஜங்குக்கு அப்படியே தலையை கீழே போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு இருக்கிறான். வீக்கே ஒரு மாதிரி இருக்கு. சோமி போதுன்னு சொல்றேன்னா, வரப்போறியா இல்லையா? விட்ரா, நான் இன்னும் அவனை கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குடா. விட்ரி. ஒரு நிமிஷம் இருடா. பாரு ஜங்குக், ஒருத்தவங்களை வெறுக்கிறதுக்கு நீ காரணத்தை மட்டுமே தேடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்துல நீ எல்லாருமே வெறுத்து தான் முடிக்கணும். இப்போ உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல உன் காரணத்தை தூக்கி போட்டுட்டு எங்கேருந்து யோசிக்கணுமோ அங்கேருந்து யோசி. வாயின் உனக்கு யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போறா. சயங் திருக்கா முழிச்சிட்டு அவனும் பின்னாடியே போறான். கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்கும்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு போறா. ஜங்குக்கும் ஒரு பார்வை தான், ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் தட் எல்லாரும் கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஜங்கு கீழே இறங்கி வரான். அவன் கிராஸ் பண்ணி வரும்போது அந்த போர்ட் ரூமை தான் பார்க்குறான். ஆக்சுவலி அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் தான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அசோசியேட் மெம்பர்ஸ் கூட நீங்கள் மீட்டிங் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே அதை நின்று பார்த்துட்டு அவன் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கான். அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ரொம்ப இயர்லியாகவே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறீங்க. அப்படியே ஒரு ஈவினிங் டைம் தான். வியும் சோமியும் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. போதுண்டி விடுடி. என் மனசே வலிக்குது தெரியுமா? ஏண்டி ஒயன் அவன் திட்டானா? அது ஒரு பக்கம் இருக்குதான். ஆனாலும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜேகே, அவனே நான் அடிக்க போயிட்டு பாரு. இந்த கை தானே இதுல இருடா, அந்த சிக்கனை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமேல் ஃபீல் பண்ணுறேன். தேண்டா கருமாந்திரம், இவளுக்கு ஒழுங்கா ஃபீல் பண்ண கூட தெரில. டே அப்படியெல்லாம் பேசாத. இந்த சோஜு பாட்டில் மேலே சத்தியமா என் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மை தெரியுமா? அப்படி இருக்கும்போது நான் ஜேகே கை நீட்டி அடிக்க போயிருக்கேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த அந்த ஃப்ரைட் சிக்கனே எடு. ஏண்டி சத்தியமா நீ வருத்தப்படுற பொம்பளையாடி? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. என்னடா பண்ணுறது, நான் அப்பையிலேருந்து இப்படியே இருந்துட்டேன். சரி விடு, அந்த மாதிரிலையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சோஜுவை வாங்கி டின் கணக்கில் அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பேக் அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு ஜேகே வரான். ஜேகே வரதை பார்த்தோன்னே இவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவள் அங்கேருந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சு நான் போகிறேன். இருடி,
இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார், எனக்கு பிடிக்காதவங்க இருக்கிற இடத்துலலாம் நான் இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். ஜேகே அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். வீடு, இப்போ எதுக்கு என் கையை பிடிச்சி இழுக்கிற? உட்காருடி. அதெல்லாம் முடியாது. உட்காருடி, ரொம்ப பண்ணாதடி. யாரு, நானா நீயா? சரி, நான் தான். உட்காரு. விடுன்னு சொல்கிறேன்னா. வி, சொல்லு ஜேகே. ரேமன் ஒன்று ஆர்டர் பண்ணு. போய் உட்காருடி. ம், நிஜமா ஆர்டர் பண்ண போறீங்களா? ஆமாம், போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அவளும் வந்து க்யூட்டாக அப்படியே பவ் பண்ண மாதிரி சோஜு பாட்டில் கையில் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிறான். சாரி, போதுமா? என்கிட்ட கேட்டு நீ என்ன பண்ண போற? சரி, உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் ஹர்ட் பண்ணிருக்க கூடாது, சாரி. இதை என்கிட்ட கேட்டு என்ன பண்ண போற? அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். சரிடி தாயே, அவங்கள்ட்டையும் கேட்டுறேன், உன் பாஸ்கிட்டே கேட்டுடுறேன், ஓகேவா? ம், அந்த பயம் இருக்கட்டும். நீ சொல்லி வச்சிரு, இவன் என்கிட்ட சாரி கேட்காத வரையும் நான் பேச மாட்டேன்னு. சரி, ஒன்றும் பேச வேணாம், இப்போ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நூடுல்ஸ் எடுத்து வைக்கிறான். சோமி ரொம்ப க்யூட்டாக அதை ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கா. வி அப்படியே கன்னத்தில் கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறான். என்னடா ஜங்கு, நீ வரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டான். இப்போ பாரு, அப்படியே குழந்தை பிள்ளை மாதிரி எதுக்குமே தெரியாமல் ராமன் தின்னுட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையிலேயே அடிக்கிறான். டி வாங்க மண்டா விட்றா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கோவப்படுறான். இப்போ ஜேகே தான் சிரிச்சுக்கிட்டு, சரிடி, அது ஏன் ஒயன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குது? யாரையுமே எதையுமே சொல்ல விட மாட்டேங்கிற. ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணை பார்த்து எல்லாருமே பொறாம தான் படுவாங்க. நீ என்ன டிஃப்ரெண்டாக இருக்க? அதுவா, அது சொல்லு, ஏன் உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குது? நீ வாயேன். என்ன, இங்கே வாடா. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பியும் சரி ஜங்குக்கும் சரி அப்படியே சோமி கிட்ட வராங்க. ஒயன்னு சூப்பர் ஃபிகர் தெரியுமா அப்படிங்கிறா. 2 பேரும் திருக்கா புருக்கான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. சோமி, ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். அவன் ஒரு மாதிரி ஸ்டைலாக கெத்தா மாஸாக இருப்பாடா. ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்மார்ட்டு, ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவான். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன், அழகுலேயும் சரி, அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு அவ அப்படிங்கும்போது ஜேகே ஃபேஸில் அப்படியே சின்னதாக ஒரு ஸ்மைல் ஷைனஸோட மிக்ஸ் ஆகி வருது. ஒரு பொண்ணு நானே பொறாமப்படுற அளவுக்கு ஒருத்தி இருக்கான்னா அது ஒயன்னா. பார்த்தல, அவன் அவளை யாரும் புரிஞ்சுக்கணும்லாம் நினைக்க மாட்டா. பக்கத்தில் இருக்கவங்களாம் புரிஞ்சு நடந்துக்கணும்னு நினைப்பான். அதுதான் அவளோட ஸ்பெஷலு. அப்படியா? அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சோஜி குடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வி சோமி கூட்டிட்டு டாக்ஸியில் கிளம்புறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் அவன் வீட்டுக்கு வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போக போக அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் வியர்டாக பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் அவன் கேட்லேருந்து அந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் நிறைய கார்ஸ், ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவான கார்ஸும் அந்த கார்கிட்ட நிறைய பாடி கார்ட்ஸும் அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே போகிறான். எல்லாமே அவங்க வீட்டுக்கு தான் நிற்கிது. அவன் போயிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே அப்படியே வாக் பண்ணி போகிறான். நிறைய மேட்ஸ் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டே போகிறான். ஆப்போசிட்டில் ஜங்குக்கோட சிஸ்டர் தான் ஓடி வரா. ஏய் சும்மா, என்னாச்சு? டே அண்ணா, எங்கடா போன? ஏன் லேட்டு? ரெஸ்டாரண்ட் வரை போயிருந்தேன். யார் இதெல்லாம்? என்ன இவ்வளோ கார்? அண்ணா, உன்னை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு லேடி வந்திருக்காங்க. லேடியா? ஆமாம், கார்டன்லேயே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிறா. அவன் ரைட் சைட் திரும்பி பார்க்குறான். அவனுக்கு பெருசாக தெரியல. பிகாஸ் மெய்ட்ஸ் எல்லாம் அப்படியே சரௌண்டிங்கில் நிற்கிறனால அவனால் பார்க்க முடியல. அப்பா அம்மா எங்கடி? அப்பா அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, காலையில் தான் வருவாங்க. நீ ஓகே தானே? இல்லைண்ணா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வந்தாங்க, உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னேன். அதுலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்தாங்க? அவங்க ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். அவன் டைமை பார்க்குறான். கிட்டத்தட்ட 9:30 கிட்ட ஆக போகுது. சரி, என் பேக்கை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கை கொடுத்துட்டு உள்ளே இருக்கணும். நான் கூப்பிட்ற வரைக்கும் வெளில வரக்கூடாது. சரிண்ணா, ஆனால் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எதாக இருந்தாலும் நான் வந்து பேசுகிறேன்.
நீ உள்ள போ. ம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போறா. இப்போ ஜங்குக் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்த மாரியே வரான். அவன் பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயி நிக்கிறான். பிகாஸ் அது உங்களோட மம்மா. அங்க அவன பார்த்தோனயுமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. இவன் கிட்ட போயிட்டு, ஆம் ஜங்குக், ஜங்குக் எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போறான். போயிட்டு அவன் பவ் பண்றான். அவங்களே எந்திரிச்சு லைட்டா பவ் பண்றாங்க. எஸ் மேம். நீங்க? ஒண்ணும் இல்ல. உன்ன பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பார்க்க நீங்க வந்திருக்கீங்களா? அ என்ன விஷயம் மேம்? ஆம். வா வந்து உட்காரு. மேம் பரவால்ல வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க ஆப்போசிட்ல போய் உட்கார்றாங்க. இப்போ உங்க அம்மா தான் அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பாடி கார்டு வந்து அப்படியே டவுன் பண்றாங்க. அவர் இயர்ஸ் கேட்ட எல்லாருமே இங்கேருந்து லீவ் பண்ணுங்க. ஓகே மேம். இன்க்ளூடிங் யூ. இங்க யாரும் இருக்கக்கூடாது. ஷூர் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து எல்லா பாடி கார்ட்ஸுமே மூவ் ஆயிடுறாங்க. ஜெக்கிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பிகாஸ் அவன் ஆப்போசிட்ல உட்காந்துருக்குது த பிக்கெஸ்ட் பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் அண்ட் வி நவ் பிக்கஸ்ட் பிஸ்னஸ் விமனோட அம்மா. அது மட்டும் இல்லை அவங்க சவுத் கொரியாவோட மேயரும் கூட. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. பேசலாமா ஜங்குக்? ஆ எஸ் மேம். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? நான் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை இல்லை வேணாம். உன் சிஸ்டர் காஃபி கொடுத்தா. காஃபி? இல்லை ஜங்கு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா. ஸோ நானே தான் கேட்டேன் அவகிட்ட. ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா. ரொம்ப கைண்டாகவும் பழகுனா. கேட்டேன் ஆர்ட் காலேஜில் படிக்கலாமே. எஸ் மேம். ஆர்ட்னா ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு? எஸ் மேம். ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா ஒன்ன மாதிரி. தேங்க்யூ. சரி ஓகே. நான் எதுக்கு வந்திருப்பேன்னு உன்னால் யோசிக்க முடியுதா? அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். ஜங்குக், என் பொண்ணு உன்னை லவ் பண்ணுறாங்கிறது உனக்கு தெரியும்ல? எஸ் மேம். அவ லவ் பண்ணுறத பற்றி மேம் ப்ளீஸ் வேணாம். நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பலை. ஸோ இல்லை ஜங்கு. இல்லை ஜங்கு. நான் அதுக்காக வரல. நான் எப்படி உன்னை கம்பல் பண்ண முடியும்? உன் என்ன தான் என் பொண்ணாக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ஒரே ஒரு ஆன்சருக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருக்கிறாங்க. உனக்கே தெரியும் உன் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான்னு. ஆனால் மேம் ப்ளீஸ் எதை லவ்னு சொல்கிறீங்க? எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு அண்ட் மணியை காட்டி லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எந்த பையனும் ஒத்துக்குவான்னு நினைக்கிறது எப்படி லவ் ஆகிடும்? அவங்க அப்படியே திரும்பி ஜெக்கியை பார்க்குறாங்க. ஜெக்கி டக்குன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் ஹெட்டை கீழே போட்டுடுறான். அவங்க சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓ நீ அப்படியே யோசிச்சிட்டியா கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணவும்? ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா? அது உனக்காக இப்போ இல்லை, கடந்த 4 வருஷமாக அது உனக்காக வாங்கிட்டு இருக்க கிஃப்ட்ஸ். அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். எவ்ரி பர்த்டேக்கு உனக்காக கிஃப்ட் வாங்கிடுவான். ஆனால் கொடுக்க மாட்டான். பர்த்டேக்குன்னு சொல்ல முடியாது, நீ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற எல்லா மூமெண்ட்ஸுக்குமே உனக்காக கிஃப்ட் வாங்கிடுவான். உங்கள் அப்பாவோட பர்த்டே, நீ சின்னதாக கார் வாங்கினது, இப்போ லாஸ்ட்டாக பைக் வாங்க போகிறது, உன் தங்கச்சிக்கு ஆர்ட் காலேஜில் நீ சீட்டு வாங்கி கொடுத்தது, எல்லாத்தையும் நீ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி உனக்காக அவள் கிஃப்ட் வாங்கி வச்சு அவளும் செலிப்ரேட் பண்ணுவாள். அன்னைக்கு அவள் லவ் சொன்னது தப்பு கிடையாது, சொன்ன விதம் தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அது உன் தப்பு கிடையாது இல்லையா? அவன் உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுவா. அவள் மற்ற விஷயத்தில் எப்படின்னு தெரியல, ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு கோலை தெரியுமா? என்ன? எஸ்ஜேகே உன் விஷயத்தில் அவள் ஒரு ஃபெயிலியர் பர்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே டியர்ஸே வந்துருச்சு. அதை அவங்க லைட்டாக ஜேக்கிக்கு தெரியாமலே அதை வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஜேக்கியை பார்க்குறாங்க. ஜேக்கிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வாயடிச்சு போய் நின்று அப்படியே பார்த்துட்ருக்கான். சொன்னா என்னால் அவ்வளோ சீக்கிரம் அவனை விட்டு வர முடியாதுமான்னு. நானும் 1 இயர் டைம் கொடுத்தேன், ஆனால் அவளால் முடியல ஜேக்கி.
உன்னை பார்க்குற நிமிஷம்லாம் வேணாம். நான் அதெல்லாம் சொன்னேன்னா, என்னமோ என் பொண்ண பத்தி பேசி, அப்படியே உன் மனச மாத்தி, லவ் பண்ண வைக்கிற மாரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் இட். என் பொண்ணு உன்னைய லவ் பண்ணான்னு தெரியும். எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னைக்குமே அவ உன் முன்னாடி ஒரு ஃபெயிலியர் பர்சனா இருந்துடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அவ ஒரு கோல் அல்ல. உன்கிட்ட சொல்ல வந்ததையும் சொல்ல முடியல. அத ஒழுங்காவும் சொல்லல. உன்னை பார்க்குறப்பலாம் பயந்து ஓடிட்டு இருக்கிற ஒரு கோலை. எனக்கு தெரியும். லாஸ்ட் வரைக்கும் அவள் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு அவன்கிட்ட சொல்ல மாட்டான். பிகாஸ் அவள் உன்னை பார்க்குற நிமிஷம் தோத்துருவா. அதனால தான் காட் அப்படிங்கிறாங்க. அவங்க பெரிய பாக்ஸ் எடுத்தாந்து அந்த டேபிள் மேலே வைக்கிறாங்க. ஜிக்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு கூட சீக்கிரமாகவே வந்துட்டா ஜிக்கி. என்ன நடந்துச்சுன்னு தெரில. போயிட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். 1 ஹவருக்கு ரூமுக்குள்ளே என்ன கூட அலோவ் பண்ணல. அப்புறம் போய் பார்த்தேன். உன் மெமரிஸ் எல்லாத்தையுமே இப்படியே பேக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தா. என்னடான்னு கேட்டேன். இதை தயவு செஞ்சு தூரமாக எடுத்துகிட்டு போயிருங்கம்மா, என்னால் இவனை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. என்னதான் இருந்தாலும் அவையும் பொண்ணு இல்லையா? தான் ஒரு மாதிரி சாரி கஷ்டமாயிடுச்சு. நான் கூட இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம்தான் தோணுச்சு, என் பொண்ணு லவ் பண்ணது ஒரு நல்ல பர்சனை. எனக்கு அதில் எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் அந்த பர்சனுக்கு தெரியும் இல்லையா என் பொண்ணு எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கிறது. அது கடைசி வரை எனக்கு தெரியாமையே போயிடக்கூடாது இல்லையா? அதான் இதெல்லாம் உன்கிட்டே கொடுக்கலாமேன்னு வந்தேன். நான் என்னமோ இதெல்லாம் காட்டி என் பொண்ணை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்காகலாம் வல்லஜிக்கே. அவளுக்கு என்ன வேணும்னு அவள் நினைக்கிறாள், அது கிடைச்சிரும். சீரியஸாகவே ஒயின் அதில் ரொம்ப பிளஸ் ஆனவள். ஸோ அவளுக்கு வேணுங்கிற விஷயம் அவளுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மற்றபடி அவள் ஓகே தான். ஓகே, சொல்ல வந்ததை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாக்ஸை டேப் பண்ணுறாங்க. உனக்கு தோணுச்சுன்னா பிரித்து பாரு, இல்லைன்னா வேண்டாம், சரியா? எனக்கு இது என் பொண்ணோட பொக்கிஷன்னு தோணுச்சு. அதை தூக்கி போடுறதுக்கு எனக்கு தோணலை. அதான் உன்கிட்டே கொண்டாந்து சேர்த்துட்டேன். நான் கிளம்புறேன். ரொம்ப நல்ல பையனாக இருக்கிற நீ. என்ன ஒயன் தான் உன் விஷயத்தில் அன்லைக்கின்னு தோணுது. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஸ்டெப் போகிறாங்க. ஜெக்கி நான் பாரு கேட்க வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜெக்கி அந்த பாக்ஸை டச் பண்ண போயிருப்பான். அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆன்சர் வேணும்னு கேட்டேன் இல்லையா? எஸ் மேம். எதுக்காக ஒயனை உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்? ரீசன் சொல்கிறியா? அவன் அந்த பைத்தியக்காரி எதுக்காக ஒரு பர்சனுக்கு நம்மளை பிடிக்கலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மேபி ரீசன் தெரிஞ்சா அவள் கொஞ்சம் உன்னை விட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் கேட்குறேன். எதுக்காக உனக்கு என் பொண்ணை பிடிக்காம போணுச்சு? அவகிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா? உனக்கு பிடிக்காத ஏதாச்சும் கேரக்டர் பிஹேவியர்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஜெக்கி? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்கிறியா? நான் அவகிட்ட போய் சொல்கிறேன், இதை சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறேன். அதுக்காக நீ அவளை லவ் பண்ணுறியான்லாம் நான் கேட்கல. அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. ஏன்னா அவள் இப்போ ஒரு விஷயத்த உனக்காக சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான்னா உனக்காக அவள் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் அவள்கிட்ட சொல்கிறேன். அதுக்காகனாச்சும் அந்த ரீசன் வேணும் இல்லையா? எதுக்காக ஜெக்கி உனக்கு என் பொண்ணு பிடிக்கல? அவகிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. அவன் ஐஸே கலங்கிடுச்சு. அப்படியே தலையை கீழே போட்டுட்டு நிற்கிறான். உங்கள் அம்மாவுக்கும் அதுக்கு மேலே அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? என் பொண்ணை வெறுக்கிறதுக்கு ஒரு பர்சனுக்கு ரீசன் கூட இல்லை. ஆனால் வெறுக்கிறேன்னு சொல்லிட முடியாது. மறுக்கிற. இட்ஸ் ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து டியர்ஸை வைப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஜேகே தான் அந்த பாக்ஸை அப்படியே டச் பண்ணுறான். அவன் ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாகவே இருக்குது. ஏனே தெரில. அந்த பாக்ஸை டச் பண்ணுறப்போ அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. அந்த பாக்ஸ் மேலே கையை வச்சுட்டு
போற அவங்க அம்மாவ திரும்பி பார்க்குறான். அவங்க கார்ல ஏறி அங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க பின்னாடி ஒவ்வொரு காஸா எடுத்து ஜங்குக் வீட்டு முன்னாடி நின்ன அத்தனை காசுமே அங்கேருந்து கிளம்பிருச்சு. ஒரு ஆள் கூட கிடையாது இப்போ. அவன் அந்த பாக்ஸ தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு தான் வரான். ஜங்குக்கோட சிஸ்டர் அப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்கிறா. பிகாஸ் இவ்ளோ கான்வர்சேஷனையும் அவ கேட்டிருப்பா இல்லையா? அவளுக்கு ஒரு மாரி இருக்கு ஜங்குக்க பார்க்கறதுக்கே. அவன்கிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவ ரூம்குள்ள போயிட்டு டோர அப்படியே லாக் பண்ணிட்டு, அந்த பாக்ஸ கொண்டு போய் பெட்ல வச்சுட்டு, அந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போகுது. அவனுக்கு அத ஓப்பன் பண்ணணும்னு தோணுது. ஆனா ஒரு விதமான பயமா இருக்கு. அவன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு, அந்த பாக்ஸ போயிட்டு ஓப்பன் பண்றான். அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்க இந்த 4 வருஷமா அவன பத்தி எடுத்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் சரி, சின்ன சின்ன ஃபோட்டோஸ் கலெக்ஷன், அவனோட மெமரீஸான திங்ஸு, நீங்க எழுதின லெட்டர்ஸ், டைரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்கிங்ல இருக்கு. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அத அப்படியே பிரிச்சு வைக்கிறான். அவன் பெட்டு ஃபுல்லாவே அதே தான் இருக்கு. அவன் எழுந்து நின்னு அப்படியே மெஸ்மரைஸ் ஆயி நின்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்லேருந்து ஒரு மாரி பதட்டமா இருக்கு அவன் ஐஸ் கூட. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் சாப்பிடுறது, அவன் வாக் பண்றது, அவன் நிக்கிறது, அவன் பேசுனது, அவன் காலேஜ்ல அவன் ப்ளே பண்ணது, அந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ, அவ்ளோ, அவ்வளோ ஃபோட்டோஸ வச்சிருக்கிறீங்க நீங்க. அவன் ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். அவன் ஒண்ணு ஒண்ணா எடுக்கும்போது, இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றத அவன் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டுருக்கான். இப்போ ஃபைனலா வந்து ஒரு பர்ட்டிகுலரான பாக்ஸ் இருக்கு. அத அவன் ஓப்பன் பண்ணப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்டர்ஸ் தான் இருக்கு. அவ்ளோ அவ்ளோ லெட்டர்ஸ் தான் இருக்கு. அதில பர்ட்டிகுலரா ஒண்ணு அப்படியே டச் பண்ணி எடுக்குறான் வெளில. அதில கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு நீங்க மெயினான இன்சிடென்ட்ஸ் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, நீங்க அவன்கிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே லெட்டர்ஸ்ல எழுதியிருப்பீங்க. டே ரொட்டீன்ஸ வந்து தான் நீங்க டைரியா நீங்க கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்து பர்ட்டிகுலரா ஒரு லெட்டர் எடுக்குறான். அத ஓப்பன் பண்றான். "ஹாய் ஜேகே, இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணி இதோட 4த் டே ஆயிடுச்சு தெரியுமா? இன்னைக்கு தான் உன்னோட நேம் என்னங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட கேட்டு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு பெர்சன் இந்த காலேஜ்லயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு இன்னொரு ஷாக்கிங். நீ ஏன் கிளாஸ்ன்னு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தான் மிஸ் பண்ணிட்டேன். நீ 3rd டெஸ்க். நான் 6th டெஸ்க். ஏன்னு கேட்டா, கேர்ல்ஸ்ல நான் தான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறேன். என்னைய தூக்கி அங்க போட்டுட்டாங்க. ஆனாலும் கொஞ்சம் ஹாப்பினஸ் தான். ஏன்னா பின்னாடி இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவன பார்த்த ஒவ்வொரு சந்தோஷத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவன் அத அப்படியே மடிச்சு வச்சுட்டு, அடுத்த லெட்டர் எடுக்குறான். "ஜிகே, இன்னைக்கு ஏன் நீ இப்படி ஃபைட் பண்ண? கேன்டீன்ல. நான் உன்கிட்ட இருந்து இத எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? உனக்குள்ள இவ்ளோ கோவம் இருக்குமா? எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் தான் ரீசன் தெரிஞ்சுச்சு. உன் ஃப்ரெண்ட யாரோ கிண்டல் பண்ணாங்கன்னு தான் நீ அடிச்சியா? எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு தெரியுமா? உன் ஃப்ரெண்டுக்காக நீ நிக்கிறல்ல? ம். எனக்காகவும் ஒரு நாள் நீ இந்த மாரி என் கூட இருப்பியா? ஜெகே, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஒரு மாரி டல்லாவே இருந்த. ஃபீவரா உனக்கு? எனக்கு அப்பயே தெரியும். நீ கூட பேசிக்கிட்டு இருந்த. நைட்ல ரைட் போலான்னு சொல்லிட்டு. ஸ்னோ சீசன்ல உன்னை யாரு ஜெகே ரைட் போ சொன்னது? பாரு, இன்னைக்கு ஃபீவர்ன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல ஃபுல்லாவே நீ படுத்திருந்த. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உனக்காக டேப்லெட் வாட்டர் கூட நான் சோமிக்கிட்ட குடுத்து விட்டேன். உன்கிட்ட குடுத்தாங்க. ஆனா நீ டேப்லெட் போட கூட ரொம்ப கஷ்டப்பட்ட தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதியிருக்கீங்க. அவன் ஓவர் லெட்டர்ஸ் தான். ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்லேருந்து தான் எடுக்குறான். ஆர்டர் வைஸ் எல்லாம் எடுக்கல. அவன் எடுத்து எடுத்து ஒண்ணு ஒண்ணே ரீட் பண்ணும்போது, அவன் ஒவ்வொரு சீன் கூட இமேஜின் பண்ணிக்கிறான். இப்படிதான் நீங்க அங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. "ஜிகி ஜிகி, இன்னைக்கு நான் பார்த்தேன். நீ ஒரு சீனியர் அக்காகிட்ட பேசிட்டு இருந்த. என்ன விஷயம்? அப்படிலாம் பேசிட்டு இருக்காத. சரியா? எனக்கு பார்க்கையில எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால சுத்தமா முடியல. ஒரு மாரி அழுகையே வந்துருச்சு. நீ வேற லாஸ்ட்டா ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிட்டு வந்த. ஏன் பண்ணுன நீ? என்ன ரீசன்? ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. இல்ல ஃப்யூச்சர்ல என்கிட்ட இதுக்காக நீ சாரி கேட்டே ஆகணும். அந்த அக்காவுக்கு நீ ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்க கூடாது. எனக்கு சுத்தமா பிடிக்கல தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஜெகி, இன்னைக்கு சண்டே. நான், அப்பா, அம்மா 3 பேருமே நாங்க பார்க்கிங் போனோம். நான் அப்போ ஒண்ணு தான் யோசிச்சேன். ஏன் தெரியுமா? நீ வியர் பண்ண அதே ஷர்ட்ட அங்க மால்ல ஒரு பொம்மைக்கு போட்டிருந்தாங்க ஒரு டாலுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்காக அந்த ஷர்ட் கூட நான் வாங்கிட்டேன். ஆனா அவன்கிட்ட கொடுக்க தான் ஒரு மாரி பயமா இருக்கு. என்கிட்ட நீயே கேட்டு வாங்கிக்கிறியா? ப்ளீஸ். ஜிகே, இன்னைக்கு நீ என்கிட்ட வந்து பேசுன தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
சடனா நான் உன்னை கிராஸ் பண்ணும்போது, "ஹே! நீ விய பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ என்கிட்ட பேசின ஃபர்ஸ்ட் வேர்ட் இது. இல்ல, இல்ல, இல்ல. ஃபர்ஸ்ட்டெல்லாம் இல்ல. 3 வேர்ட். ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் வந்து நான் உன்னைய அன்ஃபார்ச்சுனேட்லி உன் செஸ்ட்ல வந்து இடிச்சப்போ, நீ என்கிட்ட சாரி சொன்ன. சொல்லிட்டு, "நீங்க ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு, என் புக்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி குடுத்த. அப்படி பார்த்தா, இது செகண்ட் டைம் பேசியிருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா கிட்ட கூட வந்து சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அம்மா, "நீ இவ்வளோ நாள்ல இப்படியே தான் இருக்க போறியான்னு?" கேட்டாங்க தெரியுமா? எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ நாள் உன்னை தூரத்திலேயே இருந்து பார்க்குறதுன்னு. ஆனாலும் எனக்கு ஒரு மாரி சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஜேகே, அப்பா இல்ல. நைட்டு நைட்டு குட் நைட்டுன்னு சொல்லிட்டு தூங்க போனாரு ஜேகே. மார்னிங் போயிட்டு அம்மா எழுப்புறாங்க. அப்பா எழுந்திருக்கவே இல்ல. என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காரு ஜேகே. வரவே மாட்டேங்கிறாரு. டெய்லியும் அவர் தூங்குற பிளேஸ்க்கு போயிட்டு வாங்கப்பான்னு கூப்பிடுற வர மாட்டேங்கிறாரு ஜேகே. எதுக்கா இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. அவன் அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணும்போது அவன் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்து அந்த லெட்டரில் விழுகுது. அவன் அதை அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு அவன் அடுத்த லெட்டர் எடுக்கிறான். ஜிகே, அப்பா இறந்த உடனே எல்லா பொறுப்பையும் என் தலையில் கட்டிட்டாங்க. பாரம்னு சொல்ல முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது ஜிகே. 20 ஏஜ் தான். யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியல ஜிகே. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஹேண்டில் பண்ணிடுவேனா என்னன்னு சொல்லிட்டு. இந்த பிஸ்னஸ் வேர்ல்டுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்திருக்கேன். அப்பா மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவேனா என்னன்னு தெரியல. என் கூட இப்போ நீ இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுது ஜிகே. ஜிகே, இன்னைக்கு செம்ம டபுள் ஷாக்கு, ட்ரிபிள் ஷாக்கு. நீ ஏன் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்க, அதுவும் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை நான் தான் இன்னைக்கு அப்ரூவ் பண்ணேன். என்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. அப்பா இறந்ததுக்கப்புறம் உன்னை கிட்டத்தட்ட 6 மந்த் பார்க்கவே முடியல. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நீ ஏன் என் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இனிமேல் டெய்லியும் உன்னை பார்ப்பேன். எனக்கு என்னமோ நீ கூட இருக்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்குது. எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெட்டர் எடுக்கிறான். ஜிகே, எனக்கு ரொம்ப டயர்ட் தெரியுமா? எவ்வளோ ஃபைல்ஸ் தெரியுமா? சத்தியமாக எனக்கு முடியல. அப்படியே எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஓடி வந்து உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு உன் செஸ்ட்டில் அப்படியே தலையை வச்சுட்டு உன் கேபினில் உட்காந்துடணும்னு தோணுச்சு. ஆனால் பண்ண முடியல. ஆனாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு ரொம்ப சேடான விஷயம், உன்னை பார்க்கவே முடியல. எனக்கு உன்னை பார்க்காத டே அப்படியே ஒரு மாதிரி இயர்ஸ் ஆகிடுது ஜேகே. 1 டே போகிறது எனக்கு 1 இயர் போகிற மாதிரி ஆகிடுது. ஜேகே, தூரமாக வச்சு பார்க்கவே முடியல தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ப்ளீஸ் ஒரே நாள் உன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உன் செஸ்டில் சாஞ்சிருக்கும்போது, ரொம்ப டயர்டாக இருக்காடி, உனக்கு ஒரு காஃபி போட்டு வரட்டுமாடின்னு நீ கேட்க மாட்டியா? எனக்கு எப்படா இந்த நாள் வரும்னு தோணுது. ஜேகே, எனக்கு நானும் அம்மா பார்க் போயிருந்தோம். நிறைய கப்புள்ஸ் பார்த்தேன். கையை கோத்துக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ஷோல்டரில் ஹேண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஒன்று தான் நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன். நான் எப்போ உன் கூட அதே மாதிரி வருதுன்னு. உன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ என் ஷோல்டரில் ஹேண்டை போட்டுட்டு என்னை அப்படியே உன் கிட்ட அணைச்சிப்படி வச்சுக்கிட்டு எப்போ கூட்டிகிட்டு போவேன்னு தோணுது. ப்ளீஸ், வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. நீ என் பக்கத்தில் இருந்தால் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நீ என் லைஃப் லாங் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஓகேவா? நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லிப் மார்க் வச்சுருக்கீங்க. ஏய், இங்கே பாரு,
இது ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் கிடையாது. சரியா? நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஜஸ்ட் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா இருக்கட்டும். ஓகேவா? ம். பை இப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவன் சின்ன ஸ்மைலோட அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்க்குறான். அவன்ட்டு எல்லா திங்ஸுமே வச்சு வச்சு பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஸ்மைல் வருது. அவன் டியரி ஐஸோட கலந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ? ஹே, இது அன்னைக்கு காலேஜ் பிளே கிரவுண்டில் பனிஷ்மெண்ட் வாங்கின ஃபோட்டோல. இது இது எப்போ எடுத்திருப்பா? நம்ம வேற ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இல்லையே. அடிப்பாவி, இது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் திருட்டுத்தனமாக சரக்கு அடிக்க போனப்போ வீக் கூட எடுத்தது. இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அன்னைக்கு நைட் டைமில் நீ பின்னாடி வந்தியாடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறான். இது அப்பா கூட வெளியில் போனது. ஐ, இது அம்மாவோட பர்த்டேக்கு வெளில போனது. பாரு, சிஸ்டர் கூட ஷாப்பிங் போனது. ஸ்பை வச்சிருப்பாளா? மேடம் மொத்தத்தையும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட பார்த்துட்டல. லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ டோர் நாக் ஆகுது. அவன் அது மேலே அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டு கவர் பண்ணிவிட்டு அவன் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜிகேயோட சிஸ்டர் தான். என்னடி அண்ணா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டியர்ஸை வைப் பண்ணிட்டு கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலி அண்ணா, என் மேலே எந்த தப்பும் இல்லை. என்ன? அந்த பிளாக் கார்டு கொடுத்தது என்னோட தப்பு இல்லை. அன்னைக்கு கிளப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தேன். ஃப்ரெண்டெல்லாம் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கண்ணா. சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இல்லைண்ணா, ஃப்ரெண்டு தான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடுச்சுண்ணா. நட் ரோட்டில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒயன் தான் அந்த வழியாக போகும்போது பார்த்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னை யாருன்னே தெரியாது இல்லையா. அவங்களே சொன்னாங்க, நீ ஜேக்கியோட சிஸ்டர் தானே, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஃபைன் பே பண்ணுறதுக்காக தான் அவங்க கார்டை கொடுத்தாங்கண்ணா. நானும் திருப்பி கொடுத்துடலான்ட்டு ட்ரை பண்ணேன். பட் அவங்க நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டைம் ஆஃபீஸ் கூட வந்தேன், பார்க்க முடியல. அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சரி உன்கிட்ட கொடுக்க சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேண்ணா. ஃபைன் பே பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அமௌண்ட் வேறு பெரிய அமௌண்ட்டுண்ணா. அதனால தான் அவங்க கார்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியே ஓங்கி அரைஞ்சன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையவே ஓங்கிடுறான். அண்ணா சாரிண்ணா, குடிச்சிட்டு என்னடி உனக்கு அப்படி? அண்ணா நான் இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸு தாண்ணா. ஃப்ரெண்டுண்ணா? உன்னை யாரும் ஆன் டைமில் அவங்களோடலாம் வர சொன்னது? இல்லைண்ணா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? இல்லைண்ணா, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஒயன் எப்படி அங்கே வந்தா? அந்த வழியாக போனாங்கண்ணா, ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங்னு. அதனால கார்டை கொடுத்துட்டு சடனாக கிளம்பிட்டாங்க. அண்ணா, நான் கேட்டேன், வந்தது ஒயன் அம்மாவா? நான் ஒன்று கேட்டால் தப்பு எடுத்துக்க மாட்டியே? என்ன சொல்லு. என்ன ரீசனுக்கு ஒயனை பிடிக்கலன்னு சொன்னேன்? ஏன்னா எனக்கு தெரியும் உன்னை பற்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. அண்ணா, ஏன் நீ உடனேயே ஏமாத்திக்கிற? வேண்டாமே சங்கமி, நீ கிளம்புன்னு சொல்கிறேண்ணா. அண்ணா ப்ளீஸ், நான் சின்ன பொண்ணு தான், அதனால ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். ஏன் இந்த ஆம்பளைங்களாம் அப்படி இருக்கீங்க? உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் நடிச்சுக்கிட்டு. நீயும் அப்படி இருக்காத. நீ அண்ணன் இல்லையா? அப்படி இருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். ஒயன் சீரியஸாகவே நல்ல பொண்ணு, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கமி இங்கேருந்து கிளம்பிடுறா.
ஜேகே எதுவுமே பேசாம மறுபடியும் அந்த பெட்டுக்கு போயிட்டு அவன் பெட்ஷீட்டை எடுத்துட்டு பார்க்குறான். அவனோட ஃபோட்டோஸ் அந்த பெட்டு ஃபுல்லாகவே இருக்குது. அந்த லெட்டர்ஸ் நீங்கள் ரைட்டிங் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அவன் அப்படியே அது மேலே படுத்துக்கிட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸாக எடுத்து அவன் மறுபடியும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ரொம்ப அர்ஜென்ட்டாக அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். டேய் அண்ணா சாப்பாடுடா. இல்லை எனக்கு வேணாம். அம்மா அப்பா கால் பண்ணாங்களா? எப்போ வருவாங்களா? அவங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துடுவாங்களாம். சரி நீ சேஃபாக இரு. காலேஜ் போறியா? ஆமாம். ஆ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டேய் சாப்பிடாம போயிட்டு இருக்கான். இல்லை நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுத்து போட்டுக்கிட்டு அர்ஜென்ட்டாக வெளியில் வரான். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கு தான். ஸோ மீபி அப்புறம் சயங் எல்லாருமே செம்ம ஜாலியாக ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் அங்கேருந்து வந்த செகண்டில் உங்கள் கேபினை எட்டி பார்க்குறான். நீங்கள் இல்லை இங்கே. ஜிகே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? என்னன்னு சொல்லு சோமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் அவங்கள தேடின்னு தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம டெவலப் பண்ண கேமு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ ஆஃபீஸில் நமக்கு ஃப்ரீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம செலிப்ரேஷன். இன்னைக்கு ஃபுல்லாக செம்ம சரக்கு அடிக்கிறோம் தெரியுமா? அப்படியா? சரி ஓகே. டி என்ன அப்படியான்னு கேட்குறேன். யார் வந்து இன்வைட் பண்ணா தெரியுமா? சைமன் சாரே வந்து இன்வைட் பண்ணியிருக்கார் நம்மள. அவர் மட்டுமா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி முற்றி தேடிட்டே இருக்கான். டி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்ட்டி தானே? ஓகே செலிப்ரேட் பண்ணுவோம். எப்போ? இன்னைக்கு நைட்டு தான். எங்க? பீச் ரெசார்ட். தெரியுமா? பீச் ரெசார்ட்டுடா. அதுக்கேண்டி இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? அட பாவி, அது நம்மளோட ட்ரீம். தெரியுமா தெரியாது? என்னடா நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பேசுகிறேன். டி இருடி, எனக்கும் தெரில. நானே ஒரே ஆனந்த கண்ணீரில் மூழ்கியிருக்கேன். நீ மூழ்கினதெல்லாம் போதும், மூச்சடிச்சு செத்துறாத. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பார்ட்டி செலிப்ரேஷனே நம்மளுக்காக தான். நல்ல பண்டில் ஆஃப் சோஜு எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம். தண்டகரமாந்திரம், எவ்வளோ பெரிய பார்ட்டி தெரியுமா? எவ்வளோ குடித்தாலும் யாரும் எதுக்குமே கேட்க மாட்டாங்க. அப்படியா? நீ இதில் ஆட்டி போடலாம்லாம் நினைக்காத. சரக்கு ஃப்ரீ. நீ குடிக்கலாம், கொல்லிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எஸ் கம்மான் வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹைஃபை போட்டுட்டு இருக்காங்க. அவன் உங்களையே தான் தேடிட்டு இருக்கான் ஜங்குக் சுற்றி. சயங் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே இன்வைட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க கொலீக்ஸு. நீங்கள் சைமன் அங்கிள் கூட வர்றீங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக வர்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அவன் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜேகேயோட கேபினை கிராஸ் பண்ணி உங்கள் கேபினுக்கு போயிட்டீங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி நீங்கள் ரிட்டன் வர்றீங்க ஜேகே கிட்ட. ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்கான். சோமியும் அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருந்திருப்பாங்களே 2 பேரும் ஹக் பண்ண பொசிஷனில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சோமி டக்குன்னு பிரேக் பண்ணிவிட்டு குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவ் பண்ணுறா. ஜேகே வி சயாங் அப்படியே பவ் பண்ணுறாங்க. சயாங் ரொம்ப அமைதியாக இருக்கா. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மேம். எங்களுக்காக பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களே. அதெல்லாம் இல்லை, இது உங்களோட உழைப்பு தானே, அதுக்கான ரிவார்ட் தானே. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஷுர் மேம், ஷுர் மேம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஷுர் சொல்லுங்கள். சொல்லலாமான்னு தெரில. ப்ளீஸ். ஐயோ சோமி, என்னன்னு சொல்லுங்கள். நீங்களே எங்களோட ஜாயின் பண்ணிக்கணுமே ப்ளீஸ். உங்கள் கூட நானா? ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். இல்லை சோமி, டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்டா. ப்ளீஸ் மேம், எங்களுக்காக ப்ளீஸ் மேம். வி கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வியை ஒரு கிக்கு தான் விட்றா. வி ஆட்டோமேட்டிக்காக பவ் பண்ணி எந்திரிக்கிறான். ப்ளீஸ் மேம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, பட் நான் உங்களுக்காக வரேன் சோமி. எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே பேக்கில் சாயிறான். ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். அவங்களுக்கு சின்னதாக ஸ்மைல் ஆயிடுச்சு. நீங்கள் அவங்கள கிராஸ் பண்ணிவிட்டு சயங் கிட்ட போகிறீங்க. சயங் உங்களை பார்த்து அமைதியாக நின்றுட்டு இருக்கா. சயங், எஸ் மேம். நான் பார்த்தேன், நீங்கள் ரிசைனிங் லெட்டர் வச்சுருந்தீங்க. ஐம் சாரி, என்னால் உங்களை வேலையிலேருந்துலாம் எடுக்க முடியாது. பிகாஸ் யூ ஆர் அ வெரி டேலண்ட் பர்சன். இப்படி ஒரு பர்சனை நான் இழக்கிறதுக்கு விரும்பலை. தப்பு என்னோடது தான். ஐம் ரியலி சாரி.
அன்னைக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பவ் பண்ணுறீங்க. சோமி அப்படியே பார்த்துட்டு இருக்க அவங்கள வாய ஆன்னு பழந்துட்டு, பியும் சரி ஜேக்கியும் சரி ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐம் ரியலி சாரி மேம். அதனால ஒன்றும் இல்லை. ஐம் ரியலி சாரி. நான் தான் சாரி கேட்கணும். நீங்கள் ஏன் முன்னாடி போய் பவ் பண்ணிக்கிட்டு? தப்பு யார் பண்ணா என்ன? தப்பு தப்பு தானே. அதனால தான் ப்ளீஸ் வேலையை விட்டெல்லாம் போகாதீங்க. ஐயோ மேம், எனக்கே தெரியும் நான் பண்ணது தான் இன்னைக்கு தப்புன்னு. எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. அதான் நான் ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் சார், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. யூ ஆர் ரியலி குட் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டைல். ஸோ சாரி மேம். அங்கிள் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள்கிட்ட ஹெட் ஷேக் பண்ணிவிட்டு சயங்கிட்ட வந்துட்டு, சாரிம்மா, நானும் வயசில் பெரியவனா இருந்தும் அப்படி ஒன்று என்கிட்ட பண்ணியிருக்கக்கூடாது. டக்குன்னு கை நீட்டி இருக்கக்கூடாதுடா. ஐம் ரியலி சாரி. ஐயோ சார், என்ன நான் பண்ண தப்புக்கு நீங்கள் 2 பேரும் ரியலி சாரி சார். நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். தேங்க்யூ சயா. கீப் இன் டச் அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு அகெயின் டு ஆல். பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணுறீங்க. ஜிகே உங்களே விடாமல் பார்த்துட்டு இருக்கான். இப்போ சோமி தான், ஏய் எதுக்கிட்ட வேலையெல்லாம் ரிசைன் பண்ண? என்னாச்சு உனக்கு? எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். சாரி சோமி, எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்புன்னு. அதனால தான். அடைச்ச இவ்வளோதானா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குது? அதுக்காக சொல்லாமல் கொள்ளாமல் நீ வேலையை ரிசைன் பண்ணிடுவியா? ஆளைய மூஞ்சி பாரு, வா இன்னைக்கு பார்ட்டி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி சயங்க கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வீதா, என்னடா அப்படியே பார்த்துட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டேன்ன வி. யாருக்கிட்ட? என்ன வி, உனக்கே தெரியும் நீ யார்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதை நினச்சி எதை ஃபீல் பண்ணாத. நீ தானே டீம் ஹெட்டு, நீ போய் அவளை இன்வைட் பண்ண. அதான் சோமி இன்வைட் பண்ணிட்டால. ஏய் நீ போய் இன்வைட் பண்ணுடா. அப்படியே உனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா? போ, பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஆனால் போடா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி இப்போ உங்கள் கேபினுக்கு தான் வரான். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டோரை நாக் பண்ணுறான். எஸ் கமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவனை பார்த்து அடுத்த நிமிஷம் தான் நீங்கள் புசுன்னு ஆயிடுவீங்களே. ஒரு மாதிரி அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எழுந்திரிச்சே நின்றுடுறீங்க நீங்கள் அவங்கள மறந்து. ஜெக்கி அப்படியே பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். பட் உங்கள்கிட்ட காட்டிக்கல. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். ஆ குட் மார்னிங் ஜிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டை கீழே போட்டுக்கிறீங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். சொல்லுங்கள் ஜிக்கி, என்ன விஷயம்? மேம் என்னை பார்க்க மாட்டிங்களா? சொல்லுங்கள் ஜிக்கி, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸ் எல்லாம் டைப்ரைட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. படபடன்னு இருக்குது. பக்கத்தில் இருக்க அந்த பென் எடுத்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. தேங்க்ஸ், இந்த கேம் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் இவ்வளோ பெரிய பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, இதில் நான் பண்ணது என்ன இருக்குது? நீங்கள் தானே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேமை டெவலப் பண்ணீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வர்த்து தானே, அதனால தான். சரி ஓகே. ஓகே மேம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். திரும்பிட்டு டோரில் கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே பெருசாக பிரீத் அவுட் பண்ணுறீங்க. மேம் எஸ் ஜேகே. இல்லை, நான் நார்மலாக தான் கூப்பிட்டேன். சொல்லுங்கள் ஜேகே. பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். அது ப்ளீஸ் எனக்காக. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி உன்னை பார்த்துட்ருக்கீங்க. வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடுறான். நீங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சேரில் உட்காடுறீங்க.
அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஈவினிங் தான். ஈவினிங் சொல்ல முடியாது. ஈவ் டு அந்த நைட் சன்செட் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஆயிடுச்சு. மூன் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாரி ஒரு கிளைமேட்டு பீச் ரெசார்ட்டு. அவங்க ஃபுல் டீம் மெம்பர்ஸ் அதாவது உங்க அசோசியேட்லேருந்து இருக்க எல்லா மெம்பர்ஸுமே இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே உங்களுக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டுருக்கான். யோமியெல்லாம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டா சோமி சரக்கு பாட்டில கையில் எடுத்து சயாம்பி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 7:00 போல தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. நீங்கள் பெருசாக யாரையுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. ஜஸ்ட் அங்கே இருக்கிற பெரிய பெரிய அந்த மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நீங்கள் லைட்டாக எடுத்து உங்கள் ஜூஸ் அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிக்கி உங்களையே பார்த்துட்ருக்கான். அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். லிட்ரலி நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டீங்க ஈவினிங் டைம் இல்லையா? ஸோ கொஞ்சம் நீங்கள் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஜேகே சொன்னா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அவனோட பார்வை உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சுற்றி சுற்றி போயிட்டு உங்கள் மெம்பர்ஸ் கூட நீங்கள் பேசும்போது அவன் உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் அவனை இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க கையில் ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டு. ஃபைனலாக நீங்கள் அந்த ஜூஸை கீழே வச்சுட்டு ஓகே அங்கிள் கேரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆனால் வயன் எந்த மீட்டிங் இல்லைல்ல, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லிட்டல. எஸ் அங்கிள், பட் ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படியே சும்மா பீச்சில் ஒரு வாக் போயிட்டு வரேனே. அங்கிள் நானும் வரட்டா? இல்லை அங்கிள் வேணாம். பார்ட்டிலாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எல்லாரையும் சேஃபாக சென்ட் பண்ணி வச்சுருங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் என்னை வந்து கூப்பிட்டா போதும். ஸோ நான் எப்படியும் சும்மா ஒரு வாக் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் அங்கிள். வயன் தனியாவா? கார்ட்ஸை வேணா அனுப்புகிறேண்ணா? இல்லை இல்லை வேணாம் அங்கிள் ப்ளீஸ், சும்மா நான் அப்படியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஒன் கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அவங்க ஷூ 2ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டை அந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு மில்கி சாண்டில் கலரில் நீங்கள் அப்படியே கோட் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டை அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்கள் பேண்ட்டை நீஸ் வரையும் ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு வாக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வாக் பண்ணும்போதே உங்கள் ஹேரை தூக்கி ஹையில் பன் போட்டுட்டு அப்படியே சில்லுன்னு அந்த காற்றை ஸ்மெல் பண்ணுறீங்க. ஸ்மெல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துடுறீங்க. உங்கள் பின்னாடி இருந்து ஒரு ஷேடோ உங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. அந்த ஷேடோவை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே தான். நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிடுறீங்க. ஜேகே இங்கே என்ன பண்ணுறீங்க? அது சும்மா அப்படி காற்று வாங்கலான்ட்டு. அப்படியா? ஓகே. நான் கிளம்புறேன். நீங்கள் வேணா இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் ரொம்ப தூரம் அந்த ரெசார்ட்டை விட்டு வாக் பண்ணி வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் மறுபடியும் ரெசார்ட்டுக்கு போகிறதுக்காக நீங்கள் வாக் பண்ணுறீங்க. ஜிகே உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். நிற்கலாம்ல? இல்லை இல்லை பரவாயில்ல, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா ஐம் சாரி இப்பெல்லாம் ஓயன் நான் என்ன சொல்ல வரேன்னா இல்லை இல்லை ஜேகே நான் நான் எதுவும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் நான் போயிடுறேன். நில்றி. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவன் ஃபோர்கெட் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இப்போ நீ நிற்கலன்னு வச்சுக்கேன், நீங்கள் லைட்டாக திரும்பி பயம்னா பயம் உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி அவனை க்யூட்டாக பப்பியாட்டம் பார்க்குறீங்க. அப்படியே நிற்கிற. ஏய் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரா. நீங்கள் பேக்கில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. நில்றின்னு சொன்னேன். ஜேகே அப்படியே நிற்கிற. ஏய் போகாத ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரவும் நீங்கள் டேர்ன் பண்ணி ஓட ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்கள் கையை பிடிச்சி ரொம்ப க்ளோஸ்டாக அப்படியே நிற்க வச்சிட்டான். அவ்வளோதான், உங்கள் ஹார்ட்டு படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தான் அவனை பார்த்தாலே பேச்சு வராது, ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருமே. ஸோ கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இதுவரை நீங்கள் ஜேகே கிட்ட இவ்வளோ க்ளோஸ்டாக நின்னதே இல்லையா? ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பாரு. அது
சைலண்ட். எதுக்கு இப்படி கடந்து அடிச்சுக்கிற? நான் தானே நிக்கிறேன். சி, 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 சிக்கே. ந- 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 நீதான் நீதான் அமைதியாரு. ம், அமைதியாருன்னு சொல்றேன். இல்ல நான் போகணும். நான் போகணும். அமைதியா இருடி. நான் தாண்டி. நான் தான். ஏய், என்ன பாரு. எதுக்கு உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது? கையை ஏண்டி இவ்வளோ நடுக்குற? இங்க கூட கையை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு அப்படியே ரஃப் பண்றான். நீங்க அவங்க ஹேண்டுக்குள்ள இருந்து உங்க ஹேண்ட் எடுக்கிறீங்க. நான் போகிறேன். போகணும். போகணும். போகலாண்டி. என்ன பாரு. சி, சி. ஏய், சும்மா இரு. சுப். ஆ, என்ன பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி அவனை பாக்குறீங்க. ஸ்டில் அவங்க லிப்ஸ் ரெண்டும் படபடபடன்னு அடிச்சிருக்கும் இல்லையா? அவன் 2 ஹேண்டை கொண்டு வந்து உங்க சீக்ஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டு உங்க லிப்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். கட 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 கடன்னு அடிச்சிட்டு இருக்கு. சபான், என்னை பார்த்தா உனக்கு என்ன மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்? ஏன்டி இப்படி பண்ற? அது இவளுக்கு பேசுனா சரி வராது. என்ன? அவன் விடாம அப்படியே கிஸ் பண்றான். நீங்க ஹேண்ட் ரெண்டையும் அப்படியே டைட்டா க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவன் அப்படியே அந்த கிஸ்ஸை கொஞ்சம் பேஷனேட்டிங்காக கொண்டு போயிட்டு அவங்க லிப்ஸ் அப்படியே சக் பண்ணிட்டு அவங்கள விடுறான். ஸ்டில் இன்னும் அவங்க சீக்ஸ்லேருந்து அவன் ஹேண்ட் எடுக்கல. உங்களுக்கு இப்போ தான் அப்படியே நார்மல் ஆகி அந்த ஹேண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேக்கியோட ஷர்ட் அப்படியே போயிட்டு டைட்டாக பிடிக்கிறீங்க. அவங்கள ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டு இருக்கான். கொண்டாந்து அவங்க அவன் ஃபோர்ஹெட் அப்படியே வச்சுட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அவங்க கண்லேருந்து அப்படியே டியர்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் அப்படியே தம் ஃபிங்கரை வச்சு அதை ரஃப் பண்ணி விட்டுட்டு சாரி 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 1000 டைம் வேணாமா, காலில் கூட விழுகிறேன் அப்படி நான் வார்த்தையை சொல்லியிருக்கவே கூடாது. சரியா? என்னை பார்த்து இப்படி பயப்படாத. என்ன பண்ணுன நீ? என்ன என்ன பண்ணுன நீ? எனக்கு பிடிச்ச பொண்ணு. இல்லை இல்லை, நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு கிஸ் பண்ணேன். லவ் பண்ணுற பொண்ணா? ம், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற பொண்ணு. எப்போ என்னது? அது சர்ப்ரைஸ். நேற்று அப்படி பேசுனேன், தெரியாம பேசிட்டேன். உன் புருஷன் உனக்கு மன்னிக்க மாட்டியா? என்னது புருஷனா? நீ தானே லெட்டரில் எழுதியிருந்த என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போனேன். அப்போ நீயும் நானும் மேரேஜ் ட்ரெஸ்ஸில் நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். என்ன இது எப்படி உனக்கு? அதெல்லாம் வேணாம். இமேஜின் பண்ணல, அப்போ நான் தானே ஹஸ்பண்ட். இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது அவன் மறுபடியும் உங்களை பிடிச்சி அப்படியே டைட்டாக வச்சுட்டு அவன் ஃபோர்ஹெட்டோட அவன் அட்டாச் பண்ணிக்கிறான். என்ன பாருடி. என்னடி உனக்கு? என்ன பயம்? நான் ஆல்ரெடி நீ லவ் பண்ணுற பையன்டி, ஓன் ஜேகே. இங்கே பாரு, என் ஐஸ் டு ஐஸ் பாரு, என்ன பாருன்னு சொல்கிறேன்னு. ஜேகே, உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். எனக்கு உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. என்னை பார்த்து இப்படி பயந்து ஓடாத. சொல்றியா? நீங்கள் அவன் ஷர்ட்டை எடுத்து அப்படியே டைட்டாக பிடிச்சி உங்கள்கிட்ட இழுத்து நீங்கள் கல்ப் பண்ணிக்கிட்டு அவங்க டியர்ஸ் அவ்வளோ டியர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அவன் ஃபோர்ஹெட் உங்கள் ஃபோர்ஹெட்டோட அட்டாச் ஆகிருக்கு. அவன் நோஸ் உங்கள் நோஸ் கிட்டே இருக்கு. ரெண்டுமே அப்படியே இடிச்சிக்கிட்டு இருக்கு. சொல்றி ஜேகே, எனக்கு அப்பா வேணும்.
லைஃப் லாங் உன் உருவத்துல எனக்கு நீ அப்பாவா வேணும். அவன் கண்லேருந்து அப்படியே டேர்ஸே வந்துருச்சு. உங்கள்ட்டேருந்து இந்த மாதிரி ஒரு லவ் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவன் ஹேண்ட் மேலே உங்கள் ஹேண்டை வச்சுக்கிட்டு இதே மாதிரி 4 தானா எனக்கு தொடச்சி விட்டுறதுக்கு என் அப்பாவா வேணும். என் கூட லைஃப் லாங் வருவீங்க. அவங்கள அப்படியே இழுத்து பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை அந்த அளவுக்கு டைட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பானோ அந்த அளவுக்கு டைட்டாக ஹக்கிங்காக இருக்குது. நீங்கள் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அந்த டேர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் வந்து நான் இருக்கேன், அப்பாவை மட்டும் இல்லை, நீ என்னென்ன என்ன நினச்சி எழுதுனியோ எல்லாமா நான் உனக்கு இருக்கேன். I love you, டி. Love you too. Love you too, ஜேகே. இதுக்கும் அழுவியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதான் நீ எதுக்கு அழுகுற? அது உனக்கு சொன்ன புரியாது. அவன் உங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு சாரி டி, லவ் யூ, லவ் யூ ஸோ மச், ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல, சாரி. நீங்கள் அவன் டியர்ஸை வைப் பண்ணி விட்டு ரொம்ப நாள் தான் தெரியுமா, சாரி, லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அவங்க லவ் அப்படியே நல்லா ஒரு ஸ்மூத்தாக அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. அவங்க ஹேண்ட் அவன் ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கும் நீஸ் வரைக்கும் அந்த பேண்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கான். ஒரு ஹேண்டில் உங்களோட ஷூ அந்த டை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு ஹேண்டில் உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் ஜேகேவியே பார்த்துட்டு வரீங்க. 4 years லவ் உங்கள் கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் நம்பவே முடியல. அவனை அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டு நிற்கிறீங்க. ரெசார்ட் வேற கிட்ட வந்துருச்சு இல்லையா? உங்களுக்கு ஒரு மாதிரி அவனை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. அவன் ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் முன்னாடி போனவே திரும்பி பின்னாடி பார்க்குறான். என்னடி அப்படிங்கும்போது நீங்கள் அவனை போயிட்டு அப்படியே டைட்டாக செஸ்ட்டோடு ஹக் பண்ணிக்கிட்டு அவன் செஸ்ட்டில் இப்பயே போகணுமா? அப்போ போக வேண்டாமா சொல்லுங்க, உன் கூட இப்படியே கூட்டிகிட்டு போறியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேடத்துக்கு ஓகேவா? நீங்கள் அப்படியே அவனை பப்பியாட்ட பார்த்துட்ருக்கிறீங்க. ஒத்துக்க முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 இயருக்கு லவ் பண்ணலாமா? நல்ல ஜாலியாக. ஜேகே 1 இயர்க்கா? ஆக்சுவலி என்ன கேட்டால் 2 years உன்னை லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி டயர்டாகி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உன்னை என் ஒய்ஃபாக லவ் பண்ணணும். ஆனால் 2 இயர்ஸ்க்கு லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நம்ம? அதுக்குள்ளேயே நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடணும்டி. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் கிட்ஸ் வரும், அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நிறையா இருக்குல்ல. கிட்ஸா? இந்த மேடம் மறந்துட்டிங்களா? என்ன மாதிரி 2 ஒன்றை மாதிரி 2? 1 இல்லை 2 இல்லை 4 பேர் வேணுமா? ஜேகே மேடத்துக்கு ஷையெல்லாம் ஆகுது. எனக்கும் உன்னை விட்டு போக பிடிக்கலடி. இப்படியும் கையை பிடிச்சிக்கிட்டே போகணும் போல இருக்கு. பட் என்ன பண்ணுறது, இந்த சன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்தே தருவார். ஸோ நம்ம அப்போ வெயிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நைட்டு மட்டும் நான் என் பட்டுக்குட்டியை பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வந்து அப்படியே ஹேண்டை வச்சு ஷேக் பண்ணுறான். நீங்கள் அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அந்த 4 ஹெட்டுக்கு மேலே வந்து உங்கள் ஹெட்டில் மிஸ் யூ, லவ் யூ டூ ஜேகே, மை பாஸி கேர்ள். இப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படியே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். இல்லை நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நான் அம்மா கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. சரி, அப்புறம் நான் போயிட்டு படுத்து தூங்கிடுவேன், அடி பிடிச்சிருவேன். ஏன் ஜேகே, அப்போ நான் ஒருத்தர் இருக்கிறது உனக்கு ஞாபகமே இல்லையாடி? ஒழுங்காக போயிட்டு சாப்பிட்டுட்டு அம்மாட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஹாப்பினஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறேன்.
ஓகே. வீடியோ காலா? ஆமாண்டி. லவ்க்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்படியே ஃபோன் பேசணும். நெறைய நெறைய பேசணும். நெறைய நேரம் பேசணும். கொஞ்சம் கொஞ்சம் பேசணும். அப்பப்ப சண்டைலாம் போடணும். இன்னும் நெறையா இருக்குடி. அதெல்லாம் உன் கூட நான் எப்ப தான் பண்றது? வா! ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போறா. நீங்க சிரிச்சுக்கிட்டே அவன் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே உங்கள வீட்ல விட்டுட்டு, அண்ட் தென் அவனோட வீட்டுக்கு அவன் போறான். உள்ள என்டர் ஆகும்போதே தலைவருக்கு 1000 வாட்ஸ் பல்பா எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஜேகேயோட சிஸ்டரும் சரி, அம்மாவும் சரி, அப்பாவும் சரி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவ சிஸ்டர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஜேகே அம்மா சின்ன ஸ்மைல்ல அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே தலைய அப்படியே பேட் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே ரூமுக்குள்ள வரான். ரூமுக்குள்ள வந்துட்டு அவன் பேக்க வச்சுட்டு, அவன் மேல போட்டிருக்க ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறான். அந்த டீ ஷர்ட்ல நீங்க கிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லிப் மார்க் அப்படியே இருக்கு. அத அவன் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு, சின்ன ஸ்மைலோட அந்த டீ ஷர்ட்ட ரிமூவ் பண்ணி ஃபோல்ட் பண்றான். ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த லிப் மார்க் அப்படியே ரப் பண்ணி பார்த்துக்கிட்டு, அவன் இப்போ அவனோட கப்போர்ட் கிட்ட போயிட்டு, அவன் தனியா செப்பரேட்டா வச்சிருக்க அந்த கபோர்ட ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணிட்டு, அந்த டீ ஷர்ட்ட அப்படியே பார்த்து பத்திரமா அதுக்குள்ள வச்சுட்டு, அவன் ஹேண்ட எடுத்துட்டு பார்க்குறான். அந்த கபோர்டு ஃபுல்லாவே உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட மெமரபிளான திங்ஸ், உங்களுக்கு அவன் சின்ன சின்னதா எழுதின க்யூட்டான நோட்ஸ், ஸ்டில் நீங்க காலேஜ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது, பேசுனது, வந்தது, நீங்க ஜேகேவ ஓரமா நின்னு பார்த்தது, கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, உங்களோட ஃபோட்டோஸ் அந்த கபோர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருக்கு. இத்தனைக்கும் உங்களோட அந்த இயர்ரிங்ஸு, பேர்ல்ஸு, செயினு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி திங்ஸு அது ஒரு பாக்ஸில் இருக்குது. அவன் உங்களுக்கு எழுதுகிற நோட்ஸ் அப்படி இருக்குது. அவங்களோட ஃபோட்டோஸ் ஒரு அழகாக ஃப்ரேம் பண்ணி ஒரு சின்ன ஹைட்டில் அப்படி இருக்குது. அதை அவன் அப்படியே பார்த்துட்டு சின்ன ஸ்மைலோட குட்டியான ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டேய் மச்சான், நிஜமாவே ப்ரப்போஸ் பண்ண போறியாடா? ஆமாண்டா. ஐயோ ஜேகே, என்னால் நம்பவே முடியல தெரியுமா? ஏன், நான்லாம் லவ் பண்ணுறது உனக்கு பொறுக்காதா? டே 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 இல்லை ஜேகே. வி, அந்த ட்ரெஸ்ஸை கொடு, அதுதான் நல்லாயிருக்கு, நான் இதையே போட்டு போகிறேன். இதையா? ஆமாம், இதுதான் நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப போட்டிருந்தேன். டேய், நிஜமாவே சொல்ல தான் போறியா அவள்கிட்ட? ஆமாம், சொல்ல தான் போகிறேன். ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை ஜங்கோ. வி, என்னன்னு சொல்லு, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இல்லைடா, 3 இயர்ஸாக அந்த பொண்ணு உன்னை பார்க்குறான்னு உனக்கும் தெரியும். நீயும் அவளுக்கு தெரியாம அவளை பார்க்குற. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என்ன, அவளை பார்த்த நிமிஷத்துலேருந்து லவ் பண்ணுற. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அது லவ் தானேன்னு எப்படிடா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? அதுக்காக தான் அவள்கிட்ட இன்னைக்கே போய் கேட்குறோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, காலேஜ் முடிய போகுது தெரியும்ல. அதுவும் இல்லாமல் இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கல்ச்சுரலுக்கு வருவாங்க, அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியாது. என்னால் நம்பவே முடியலடா. ஒரு பொண்ணு உன் மேலே இடிச்சதுக்கு அவனுக்கு லவ் வந்துச்சு. டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த ஷர்ட் போட்டுக்கிட்டே அந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் பொக்கெல்லாம் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த பெட்டு மேலே உட்காரான். அவனுக்கு ஆப்போசிட்டில் வி உட்காந்துருக்கான். அவன் பில்லவை எடுத்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தாடா. அப்படியே ஸ்னோக்குள்ளேருந்து வெளியில் வர ஏஞ்சல் மாதிரி இருந்தா. சற்றியான இட்டி இதோ இங்கே தான். அப்படியே ஹார்ட்டே ஷேக் ஆயிடுச்சு. புக்ஸ் எல்லாம் கீழே விட்டுட்டா. எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்கிற வரைக்கும் நான் அவளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அவளே என்னை ஒரு செகண்ட் பார்த்தா. எனக்கு என்னன்னு தெரிலடா, அப்பயே டிசைட் பண்ணிட்டேன், அவள் தான் என்னமோ என் லைஃப் கூட வரப்போறான்னு. அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுடா. அதுக்கப்புறம் பார்த்தேன், உனக்கே தெரியும் அவள் என்னை எங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உனக்கிட்ட எத்தனை டைம் நான் கூப்பிட்டு காட்டியிருக்க தான் மச்சான். ஆனால் அது லவ் தானா என்னங்கிறது தான் டவுட்டு. ஜெகே, ஒரு வேளை லவ் இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸு பொக்கேலாம் ஒரு ஹேண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு ஹேண்டில் பேக் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கபோர்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பான் இல்லையா அவங்க ஃபோட்டோ, அதை எடுத்து பார்க்குறான். இவளுக்கு லவ் வர வரை வெயிட் பண்ணுவேன். அவ்வளோ சிக்னல் லவ் வந்துடாதுடா. பார்த்தோன்னேலாம் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு டைம் கொடுத்தாலே போதும். நானே 3 இயர்ஸ் கழிச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஐம் வெயிட்டிங் இந்த அழகான ஏஞ்சலுக்காக.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரேம்க்கு கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியில் வரான். அவன் இப்போ காலேஜுக்கும் வந்திருப்பான். ஸ்டில் உங்களுக்காக மட்டுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு சம் காசிப்ஸ் காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேர்ல்ட் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய காசிப்ஸை வாங்கிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அந்த காலேஜில் இருக்கும் இல்லையா பெரிய எல்இடி ஸ்க்ரீன் அந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு கேன்டீனில் அவன் நியூஸ் சேனலில் டர்ன் பண்ணி பார்க்குறான். இந்த மாதிரி வேர்ல்டிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் இறந்தனால அவரோட டாட்டரான மிஸ்டர் ஒயன் தான் அந்த சிஇஓ சீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. உங்களை பற்றி நிறைய நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸ்டில் நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாரோட பொண்ணுங்கிறது அவ்வளோ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, ஜேகேக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்போது நீங்கள் ஒரு செகண்ட்குள்ளே அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போயிட்டீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஒரு பர்சனோட ஒரு பொண்ணு ரொம்ப நார்மலாக இருந்திருக்காங்க. இவங்க இப்போ இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இதை ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 அந்த டே ஃபுல்லாக அவங்கள பற்றின ஆர்டிக்கல் தான். ஜேகே எங்கிட்டு டேர்ன் பண்ணாலும் அவங்கள பற்றின நியூஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். நிறைய பேர் பேசிக்கிறாங்க, ஒயன் இவ்வளோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணா, பில்லியனர் விட்டு பொண்ணா, அவள் இப்படி இருந்ததே இல்லைல்ல, பாரு அவளை சின்ன வயசுலேயே சிஓ ஆயிருக்கா, அதுவும் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு தெரியுமா, அம்மாடி அவளுக்கு கீழே எத்தனை ஆஃபீஸ், எத்தனை கம்பெனிஸ், எத்தனை இண்டஸ்ட்ரீஸ், டேங்கப்பா இவ எப்படி தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசிப்ஸ் வந்துட்டுருக்கு. ஜேகே அந்த கையில் வச்சுருக்க கிரீட்டிங்ஸ் அண்ட் அந்த புக்கையும் பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிட்டு அப்படியே அவன் அமைதியாக போயிட்டு இருக்கான். இப்போது வி தான் டே 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 ஜங்குக்கா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வர்றான். வந்து வி ஜேகே பிடிச்சி டேர்ன் பண்ணுறப்போ ஜேகே கண்ணிலேருந்து சின்னதாக ஒரு டியர்ஸோட அவனை பார்த்துட்டு இருக்கான். டே என்னடா ஒன்னில்லவே பார்த்தல, பார்த்ததான் ரொம்ப யங் ஏஜில் பெரிய பில்லியனர் பார்த்ததான். ஏய் ஃபஸ்ட்டு சொல்லுடா, எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். வி என்ன பேசுகிற, நேற்று வரைக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் இறந்துட்டாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி தான் தெரியும் அது ஒயனோட அப்பான்னு. அது மட்டும் இல்லை இப்போ தான் தெரியும் அவன் இவ்வளோ பெரிய பில்லியனர்னு. நமக்கு ஜஸ்ட்டு சும்மாடா, சரிப்பா போகலாம். டி என்ன பேசுகிற, ஃபஸ்ட்டு நீ சொல்லு மனசில் உள்ளத, அது சரியா தப்போ அது அப்புறமேல் நம்ம பார்த்துக்கலாம். வி என்ன பேசுகிற, அவ ரொம்ப தூரம் போயிட்டா, எனக்காக அவள் இறங்கி வரக்கூடாது, இறங்கி வர்ற பொசிஷன்லேயே அவள் இல்லை. அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோவை அதே மாதிரி கையில் எடுக்கிறான். சாரி டி, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தா நீ இவ்வளோ நாள் தனியாக இருந்திருக்க மாட்டேல்ல, உன் அப்பாவுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கன்னு எனக்கு இப்போ தாண்டி தெரியும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. கியூட், மை கியூட்டி. எந்த செகண்ட்லன்னு சொல்கிறேன், என் லைஃப் லாங் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட வந்துட்டே இருப்பேன். அவன் ஸ்மைல் பண்ணுறப்போ அவனுக்கு ஃபோன் கால் வருது. அவன் திரும்பி பார்க்குறான், பெட்டில் நீங்கள் தான் கால் பண்ணுறீங்க. அவன் அந்த ஃபோட்டோவை அந்த கபோர்ட்குள்ளே வச்சுட்டு அப்படியே அந்த கபோர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி வந்து அட்டென்ட் பண்ணுறான். ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஓய் லவ் யூடி பொண்டாட்டி. ஷர்ட் போடலையா? போடலை. ஏன்? இப்போ தான் ரிமூவ் பண்ணேன். ஏய் நீ என்ன ஷை ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டேர்ன் ஆகி அப்படியே இந்த உருடுவாங்களே அப்படின்ட்டுல அந்த மாதிரி உருண்டு கேமரா அவங்க ஃபோனை அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு அவன் கீழே போய் எடுத்துட்டு அவன் ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அவன் ஒரு பில்லை எடுத்து வச்சுட்டு அவன் பெட்ஷீட் அவன் செஸ்ட் வரையும் போட்டுக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இந்த டே நைட்டு போகும்? ஏன் எனக்கு எப்படா உன்னை பார்க்கறது போல இருக்கே. என்னமோ சார் என்னை ரொம்ப வருஷம் லவ் பண்ணி இப்போதான் சேர்ந்த மாதிரி அப்படியே மிஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. அவன் அந்த கபோர்டை அப்படியே சைட் ஐஸில் பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். சரி
ஜங்குக்கா. ம். சொல்லுடி. நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போறியா? போலாண்டி. எங்க போலாம்? ம். தெரியல. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறியா? ம். கண்டிப்பா போலாம். ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணுமே அதுக்கு. என்ன வேணும் உனக்கு? எனக்கு கிஸ் குடுக்குறேன்னு சொல்லு. நான் வெளியில கூட்டிட்டு போறேன். சரி. நான் தரேன். ஓகே. கார்ல போலாமா? இல்ல ஜங்குக்கா. பைக்ல போலாமா? பைக் ரைடா? ம். அப்போ நைட்டு போலாமா? ஏய் இல்லடி. நைட்டு தான் நல்லாயிருக்கும். உனக்கும் நைட்ல என் கூட பைக்ல வரணும்னு தானே ஆசை? நம்ம நைட்டு போலாம். ம். அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லா லெட்டர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே உன்கிட்ட இருக்கு. எனக்கு அது வேணும். திருப்பி குடு. அதெல்லாம் தர முடியாது. நான் வேணான்னு தானே எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னேன். அப்புறம் எதுக்கு அது உனக்கு? ஜங்கு ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கு வேணும். கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் உன்னை வச்சு நான் எல்லாத்தையுமே சேவ் பண்ணது. ப்ளீஸ் கொடுத்துறேன். தூக்கி போட்டது தப்பு தானே? சரி தப்பு தான். அப்போ பனிஷ்மெண்ட்டு? சரி என்ன பண்ணணும்? நாளைக்கு சொல்கிறேன். நீ பண்ணால் மட்டும்தான் நான் அதெல்லாம் திருப்பி தருவேன். லவ் யூ டே. லவ் யூ ஜங்கு. ரியலி லவ் யூ டி. நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவன் க்யூட்டாக பேபி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் கிட்ட வாயா. என்ன கிட்ட வாயா. என்ன? லவ் யூ. லவ் யூ டூ. உனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜுக்கு இப்போவே சர்ப்ரைஸா? ஆமாம். என்ன சர்ப்ரைஸ்? அது சர்ப்ரைஸ் தான். லவ் யூ லவ் யூ லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேடா, நான் இதோட இந்த அன்சாட்டை முடிச்சுக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக நான் 100% ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிடிஎஸ் ஸ்ட்ரீம் டாக்கி 2.0. டாட்டா பாய். See you. Love you all.